கோவில்ல ஹாரதி காண்பிப்பது பெருமாளை நமக்கு காண்பித்து கொடுப்பதற்காக. யூ ஹாவ் டு விஷுவலைஸ் அண்ட் ப்ராபப்ளி see him very clearly. இப்போ மின்சார வழக்கு இல்லாமல் போயிடுத்துன்னா பெருமாளை நீங்கள் எப்படி சேவிப்பள்? ஏன்னா திருமேனி எப்படி சேவிப்பள்? அப்போ கையில் ஒரு வழக்கு வச்சுட்டுப்பா, இதோ பாருங்கோ திருமுக மண்டலம் சேவையாருதா, இதோ பாருங்கோ கொவ்வை செவ்வாய் சேவையாருதா, கண்டம் சேவையாருதா, வக்ஷஸ்தலம் சேவையாருதா, இடை சேவையாருதா, தொட சேவையாருதா, பெருமாளுடைய திருவடி சேவையாருதா. திருவடி என்ன ஆகும்னா முன்னாடி உற்சவர் எழுதியிருப்பார், நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா திருவடி தெரியும். இவ்வளவுதான் வழக்கே ஒழிய பொதுவாக கோவில் கர்ப்ப கிரகங்களில் பொதுவாக கற்பூரம் ஏற்றக்கூடாது. கற்பூரத்துல ஹாரதி கோவில் கர்ப்பகிரகத்துல காமிக்க கூடாது, வழக்குல தான் காமிக்கணும். கற்பூரம் ஜென்ரலி நாட் அலவுட். ஆனா அது இப்ப பண்றவா எல்லாரும் தப்பு, பண்ணாதவாள்லாம் நல்லவான்னு நான் சொல்ல வரல. தேர் வாஸ் அ ரீசன். ஏன்னா வழக்குலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வேற, ஒரு கெமிக்கல் விஷயமான அந்த நாப்தலின்லேருந்து வரக்கூடிய ஒரு கேம்ஃபர்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல்